முருகனடிமை பத்மநாபனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இளைய மகன் திரு பாலசுப்பிரமணியன் தன் மனைவி சரஸ்வதியுடன் பாடும் பத்மநாபன் எழுதிய சுவாமிநாதன் கவச்சம். ஸ்ரீ சுவாமிநாத கவச்சம். உத்தர சுவாமி மலை தன்னில் வாழ்ந்திடம் உத்தமனை பணிந்த ஊனங்கள கண்டிடம் உடப்பினை மாய்ந்திடம் ஊமையும் பேசிடுவான். அன்றொரு நாளரன் அமரரை காத்திட அருஞ்சுடரை அளித்தான். அச்சுடதனில் என்று சரவண பொய்கையில் ஆறுமுகன் முதித்தான். தண்டை சிலம்பொலி எங்கும் ஒலித்திட தாரணியோ துதிக்க தொண்டரை காத்திட தோகை மயில் தனில் தோன்றிய அருள் புரிந்தா. சிவசங்கரிதன் சிலம்பினில் தோன்றிய சிவனருள் செல்வகளா நவவீரகளும் நற்றுணை புரிந்திட நற்செயல் பல புரிந்தா. நாரத முனிவர் தம் வேள்வியை காத்திட நாயகனும் இசைந்தா. வேள்வியில் தோன்றிய ஆட்டினை அடக்கிய வேலவன் துணை புரிந்தா. நாமகள் நாயகன் நான் முகன் அகந்தையை அகற்றிட சிறையில் இட்டான். கோமளவாயினால் ஓமென பொருள் தன்னை அறந்தன குறைத்து நின்றான். அகத்திய மனமது குளிந்திட அருமுகன் அருந்தமிழை அளித்தான். ஜெகமதில் செந்தமிழ் தழைத்திடவே என்று சேவலன் அருள் புரிந்தான். ஞானமெனும் கனி வேண்டியவன் ஞானத்தை வளமும் வந்தா. தேனினும் இனியன கனியுருவாகிய தென்பழனியில் அமர்ந்தா. அவ்வை தனக்கொரு கனியை அளித்தவ அகந்தையை போக்கி நின்றான். அவ்வை தன் வாயினால் அருந்தமிழ் கேட்டுமே அருமுகன் அகமகிழ்ந்தான். தேவக துயதனை தீக்கவே அருமுகன் தேவலோகம் அடைந்தான். தேவசேனாபதியாகிய கந்தனும் தேவரை மகிழ வைத்தான். அத்திரி வசிஷ்டரும் அருமுனியோகனும் அடியினை பணிந்திடவே சக்திவில் தாங்கிய உணரை மாய்த்திட சரவணனும் எழுந்தான். மலையுருவாகிய மாயங்க பல செய்த மாபெரும் தாரகனின் மாபயம் மலையையும் இருக்கூறாகிய மாயமதை அளித்தான். சிங்கமுகன் என்னும் பெயர்தனை கொண்டவன் சீறி எதிர்த்து நின்றான். கங்கையின் பாலகன் கயவனை மாய்த்திட கதிர்வேல் தனை விடுத்தான். பூமகளும் புவியோகளும் நடுங்கிட சூரன் எதிர்த்து வந்தான். காமனை எரித்தவன் மைதனும் கந்தனும் கடும்போர் தன்னை புரிந்தான். அண்ட சராசரம் அனைத்தும் இருண்டிட சூரனோ மரமானா. அண்ட நடுங்கிடும் மாவினை வேலின பண்டிதன் வீழ்த்தினரே. மயிலொரு ஊர்திய சேவலம் துவசம சேவடி தனை பணிய கயிர்வேல் துலங்கிட கலியுக வரதன கந்தனு காட்சி தந்தா. தேவக மனமது குளிந்திடவே தேவயானையை மனம் புரிந்தா. காவல் புரிந்தவன் கந்தனை நினைந்தவன் கன்னிவணியை மணந்தா. குமர குருபர அருணகிரி எனும் அடியவ அனைவருமே குமரேசன் அருளாலவனை தொழுதவன் புகழ் பாடினரே. பக்தியுடன் பத்மநாபன் சொல்லும் சுவாமிநாதனின் கவசமிதை பக்தியை ஓதிடும் அன்பருக்கென்றும் பரமன் அருள் புரிவான். ஒரு முறையோதிடும் உயர்வு மிக பெற்று ஓங்க புகழ் அடைவர். இருமுறையோதிடும் திருமகள் அருளின செல்வ மிக பெறுவ. சஷ்டியில் ஓதிடும் அன்பக உளமது சரவண பவனமவா. அஷ்டம சித்தியும் அனுபூதியும் அவ கருமுகன் அருளி செய்வா. தலைவலி சோகை சுரம்பலி பாதமிகு பல நோய்களுமே பலமுடன் ஓதிடு பரிதி தன்னை கண்ட பனி போல கண்டிடுமே. இருமலுடன் ஜய ரோகமும் காசமும் இழுப்புடன் மிக்கலுமே
இருமுறையோதி விபூதி அணிந்திடு இடமிட்டோடிடுமே தேடுடன் பாம்பரனை விஷப்பள்ளி சிலந்தியின் விஷங்கள் எல்லாம் தாழ்தனை நினைந்து வெண்ணீர் அணிந்திடல் அந்த நிமிடமயிரங்கிடுமே பில்லியும் சூனியும் வைப்பும் வலிப்புடன் பிணிதரும் ஏவலுமே நல்மனத்தோடிதை ஓதி நிரணிந்திடல் நடுங்கிய ஓடிடுமே சித்தப்பிரமயம் பைத்தியம் சன்னியம் சீத பெதிகளெல்லாம் சுத்த மனத்துடன் ஓதி நிரணிந்திடல் சடுதியில் மாய்ந்திடுமே இளம்பிள்ளை வாதம் மீனக்குறி நோய்களும் இட செய்யும் துன்பமெல்லாம் வளர்ந்தரும் முருகனின் கவச்சம் இதை சொல்ல வந்த வழி செல்லுமே சூரனை வென்றவ சுடவடி வேலவ கவச்சமதோதிடுவ மாறனை போன்றது வடிவழகும் பெற்று வையத்தில் சிறந்திடுவ ஓம் சரவண பவ ஓம் சரஹண பவ என்றவ நாமமதை ஓதிடும் அடியவ உளமதில் என்றுமே ஓராறு முகநமவா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சோம் எனும் அவன் ஷடாட்சர மந்திரத்தை ஓதிய உருவாய் ஜெபித்திடுவோர் முனை காட்சியளித்தருள்வார் பூமி புகழ்ந்திடும் தில்லையில் உத்தர சுவாமி மலை தனிவா சுவாமிநாதன் உலகெங்கிலுமே என்று சாந்தி பெற அருள்வா உத்தர சுவாமி மலை தனில் வாழ்ந்திடம் உத்தமனை பணிந்தா ஊனங்கள் அகன்றிடம் உடப்பிணி வாழ்ந்திடம் ஊமையும் பேசிடுவான் சரவண பவவோம் சத்குருநாதா சரவண பவவோம் சத்குருநாதா சிவகுருநாதா சுவாமிநாதா சிவகுருநாதா சுவாமிநாதா சரவண பவவோம் சத்குருநாதா சரவண பவவோம் சத்குருநாதா. வெற்றிவேல் முருகனுக்கு